Hi friends, today's special Tauhu Tumis spicy. அதாவது Tauhu Tumis செய்யப்போகிறோம். இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ஒரு 3 சாஃப்ட் தவு எடுத்துங்க. இந்த மாதிரி கட்டமாக சின்னதாக வெட்டிடுங்க. ஒரு வெங்காயம், கை நிறைய நெத்திலி பொடி, கருவேப்பிலை ஒரு 2 எடுத்துக்கங்க. ஊசி மிளகா 10, பச்சை ஊசி மிளகா. அப்படி உங்களுக்கு உரப்பு கூடுதலாக வேணுன்னா சிவப்பு ஊசி மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துங்க, அதில் எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம தவு பொரிச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த லெவலுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஸோ சட்டியில் எண்ணெய் சூடாக பிற்பாடு நம்ம ஒவ்வொரு தவாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சட்டுன்னு சமைக்கக்கூடிய ரெசிபி. வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு டிஷ் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். தவு துமிஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்கனாக்கா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சொதிக்கு, சாம்பாருக்கு, கீரை கறி வச்சா கூட சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தவை வந்து திருப்பி போடுவோம். ஏன்னா ஒரு சைடு வந்துருச்சு, நான் இன்னொரு சைடு வந்து வேகணும். அதுக்காக அது கிறிஸ்பி அந்த ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம அதுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது வந்து சாஃப்ட் தவு, ஹார்ட் தவில். நீங்கள் ஹார்ட் தவு வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து சாஃப்ட் தவு. தவுலேயே பல விதமான தவு இருக்குது. ரொம்ப சாஃப்டான தவு இருக்கும். அது வந்து பொதுவாகவே சாஸ் செஞ்சு மேலே ஊற்றுவாங்க. இன்னொன்று இது வந்து மிடில் சாஃப்ட், ஹார்ட்க்கு நடுவில் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லேசாக போய் அமுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா குட் சைட் நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ தகு நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம துமிஸ் பண்ண வேண்டிய பொருட்களை வந்து பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டிய பொருட்கள் எடுத்து தாளிக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குவோம். தவு பொரிச்ச எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் நெத்திலி, ஊசி மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் லேசாக தாளிப்போம். இந்த பொருட்களை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் துமிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நல்லா நெத்திலி மொறுமொறுப்பாக வரைக்கும் நல்லா கொஞ்சம் தாளிச்சு எடுத்துருவோம். இப்போ நல்லா குக் ஆச்சு. ஊசி மிளகாலாம் வந்து நல்லா வந்து பொறிப்பாக வந்துடுச்சு. மேலே நெத்திலி நல்லா நிறம் மாறிடுச்சு, வெங்காயமும் நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தனியாக எடுத்து பிளெண்ட் பண்ணிடுவோம். ட்ரை பிளெண்டரில் போட்டு சூடு ஆறின பிற்பாடு ஜாமான் ரெடியாக இருக்குது துமிஸ் பண்ணுறதுக்கு. நம்ம துமிஸ் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம். ஓகே, இந்த சட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெயை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறோம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வடித்த பிற்பாடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு அது கொஞ்ச நேரத்துலேயே சட்டுன்னு நிறம் மாறிடும். எனக்கு சட்டி சூடாக இருக்கிறதுனால கறி லீஃப் போட்டுக்குவோம். 1 கறி லீஃப். அப்புறம் நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்குவோம். போட்டு தாளிப்போம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த தகுவும் போட்டுக்குவோம். போட்டு கிளறி விடுவோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஸோ இதிலே வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும் நம்ம ட்ராயாக. ப்ராஸு லேசாக போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னாக்கா போட வேணாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம்.
இதிலே நல்லா போட்டு நம்ம கிளறி எடுப்போம். நம்ம கிளறி எடுக்கிறப்ப அந்த நம்ம துமிஸ் பண்ணியிருந்த அந்த துமிஸ் வந்து தவுல வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட தவு துமிஸ் ஸ்பைசி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.